நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் திறந்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதை காலதாமதம் செய்து திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிந்தித்து பாருங்க. ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 2011 2016 வரை 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, இன்றைக்கு பட்டாசு தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளி, அச்சகத்திலே பணிபுரிகின்ற அவருடைய குழந்தைகள், அதே போல தீப்பெட்டி தொழில் ஈடுபட்டுகின்ற அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தையுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 நம்முடைய மாணவ மாணவிகள் அரசு பள்ளி படித்தவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றில் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற அந்த ஏழை மாணவர்கள், அந்த மாணவ மாணவியுடைய நிலையை நான் அறிந்தவுடன் இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ததா? செய்ததாக? நல்லா சத்தமா சொல்லுங்க தம்பிய. அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகின்ற திரு ஸ்டாலினுடைய அரசு தொடர வேண்டுமா? ஆக நாட்டு மக்களை பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கவலைப்பட்டதா தெரியல. பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பத்திரிகை வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு, ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போய் கூட நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்திலே தேவையா? அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. உண்மைதானுங்க? எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்
பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசிவிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தால் 3 மாதத்தில் இந்த கஞ்சா முழுவதையும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும். இன்றைக்கு போதைப் பொருள் முழுமையாக தமிழகத்திலே அகற்றப்படும். 3 மாதத்தில் கஞ்சா எங்கும் இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருக்கும். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு டிஜிபி இருந்தார். அந்த டிஜிபி ஒரு அறிக்கை வெளியிட்டார், கஞ்சாவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு. நானும் நினைச்சேன், பரவாயில்ல, இந்த டிஜிபியாவது, சட்ட ஒழுங்கு டிஜிபியாவது நாம் கொடுக்கின்ற குரலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி அவர் 2.0 அப்படின்னு ஒன்று அறிவிச்சார். பிறகு 3.0 அறிவிச்சார். பிறகு 4.0 அறிவிச்சார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கஞ்சா ஒழிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்கலாம் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கிறவங்க தான் கஞ்சாவை விற்கிறாங்க. அப்புறம் எங்க கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, ஒன்றும் நடக்கல. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. போதை ஆசாமியால எகிரி எகிரி காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? அதே போல இன்றைக்கு பார்த்தீங்களா, போதை பொருள், இன்றைக்கு போதை ஆசாமியால் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, வழிப்பறிவு நடக்குது. பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த காம கொடுர்கள். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு மோசமான ஆட்சி. இதற்கு என்ன காரணம்? ஆளுகின்ற தலைமையிலே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு சரியான முறையிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரே தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டும் இல்ல, நான் வரும்போது நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதுனது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலிருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோவிலிருந்து இந்த பனியனை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும், மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பனியன் எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் எப்படி ஆழமா இந்த நிகழ்வு பதிந்திருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள்.